தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு ஹரிஷ்குமார் செய்தியாளர்கள் சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். மாநிலம் உச்சநீதிமன்றத்தை அணுகி இந்தமாரி நாங்கள் ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கிறோம். அதை கவர்னர் அசென்ட் கொடுக்காம வச்சுருக்காங்க. அன்னெசரியாக டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த டிலே பண்ணக்கூடாது, பண்ணது தப்பு என்ற ஒரு லிமிட்டட் ஆஸ்பெக்டில் நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு மாநில அரசு வரலாம் அண்ட் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. சார் அப்படின்னா ஏற்கனவே இருந்தது, அதாவது இந்த 3 மாத ஒரு கால வரம்பு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் அசென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநருக்கு தனி அதிகாரம் இருக்குன்னு அந்த ஆக்செப்ட்ல என்ன சொல்றாங்க? ஆளுநருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதிகாரம் இருக்குது, ஆனால் உலகளாவிய அதிகாரம் கிடையாது, ஒரு லிமிட்டட் அதிகாரம் தான். கான்ஸ்டியூஷனுக்கு உள்ள என்ன பவர்ஸ் இருக்கோ அதை அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும். 4வது வழிமுறைன்னு ஒன்று மத்திய அரசு ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க சார்? அந்த ஆர்டிகல் 200ல் இருக்கக்கூடிய 3 வழிமுறை இல்லாமல் 4வது அதான் அந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பில்லை அசென்ட் கொடுக்கல அப்படின்னு அவங்க கொடுக்கல அப்படின்னா அந்த 4வது வழிமுறை கன்சல்டேட்டிவ் ப்ராசஸை உடனே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி இருக்கும்போது அவங்க ஒரு அசம்பிளியில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க. அந்த பாஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய விஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சட்டத்தை கவர்னருக்கு அனுப்புகிறாங்க. அதை உடனே அவங்க கடப்பில் வைக்காமல், சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா, ஒரு கிளாரிஃபிகேஷன்னா கவர்னர் மாநில அரசை கலந்தாலோசித்து அந்த கலந்தாலோசிக்கிற முயற்சியை உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கால வரம்பு இல்லைன்னா கூட ஒரு ரீசனபிள் டைம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, முந்தைய உத்தரவுலாம் தாக்கது இல்லையா, இது ஒன்லி ஒப்பீனியன் டு தி ஆனரபிள் பிரசிடென்ட் அவங்க கொடுத்தாங்க. தமிழ்நாடு கேஸ்ல ஏப்ரல் மாதம் வழங்கின தீர்ப்புக்கு அதுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அந்த தீர்ப்பில் ஒன்றும் பாதிப்பு சார். அப்படின்னா ஏற்கனவே இருந்த அதே நடைமுறை, அதாவது ஒரு காலவரம்பு, குறிப்பிட்ட காலவரம்பு தான் அரசியல் சாசனத்தில் சொல்லியிருக்கு. அதே தான் திரும்ப உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த காலவரம்பு நிர்ணயித்து சீக்கிரமா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரத்து பண்ணியிருக்காங்க. ரத்துலாம் பண்ணல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியும் அவ்வளவு சீக்கிரம் அந்த பில்லுக்கு நீங்க அசென்ட் கொடுக்குறீங்களா கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, தேங்க்ஸ்.